பார்க்க மாட்டாங்க. என்னடா இது திருப்பி கூட பார்க்க மாட்டாங்க. ஈஸ்வரத்தில் நான் தவகோலம் கொண்டேன். இந்த தவகோலம் கொண்ட சென்னாட்சி வேணும் எனக்கு மாற கிடையாது. சரியா? இந்த சென்னாட்சி கோலம் எப்போது மாறுதோ அன்றுதான் எத்தனை பெண்கள் நான் திரும்பி பார்க்கிறேன் தவிர ஆயிரக்கணக்கான பெண் தான் திரும்பி பார்க்கறத. அடி மாயா வினோத ரூபம் காட்டி அடி மாயா வினோத ரூபம் காட்டி நீ வந்து என் மேல் மோகிக்கிறாயே, மோகித்து அது ஒரு காலம் நடக்காது. கட்சி ஆடியம் செய்யணும். ஆமா அப்படி சொன்ன உடனே என்ன சொன்ன? எங்க அப்பாவுக்கு நீ நாட்டியம் புரிவீர்களா? ஆமா எனக்கு சித்தி மரியாதை வேண்டும். எங்க அப்பாவுக்கு எப்போ நீங்க நாட்டியம் ஆனீங்களோ அந்த உறவு மரியாதை மட்டும் தப்பா இருக்குது. உறவு மரியாதை தப்பா இருக்குது. அதனால எனக்கு நீ சின்னமா ஆக வேண்டும். சின்னமாக வேண்டும். முறையே சரியில்லை. கட்சி ஆடியம் செய்ய முடியாது. கண்டிப்பா முடியாது. கட்சி சேர முடியாது. ஆமா அப்படியா? எப்பொழுது என்னை கட்சி அணை செய்ய சொன்னதோ நீ 32 லட்சம் இருக்கிறாய். உனக்கு சாபத்தை கொடுத்து கட்சி ஆடியம் செய்தால் உண்டு. இல்லையா உனக்கு சாபத்தை கொடுத்துருவேன். மரியாதையா சொல்றேன். எத்தனை சாபம் வந்தாலும் இந்த பூமி ஆகாயத்துக்கு போனாலும் ஆகாயம் கீழே வந்தாலும் கிழக்கே உதிக்கக்கூடிய சூரியனாக போய் மேற்கே திசையில உதைத்தாலும் இந்த அண்ட சராசரம் புரண்டாலும் ஆனா நீ உருவ முறைகளுக்கு தப்பா இருக்கிற. அதனால உன்னை ஏறெடுத்து பார்க்க மாட்டேன். உன் முகத்துக்கு நான் ஆளாக மாட்டேன். அப்படியா? ஆமா. கட்டி ஆடிகளை செய்ய முடியாது அப்படி சொன்னாயோ. நீ 32 லட்சத்தோடு இருந்ததால் உன் அழகானது என்னை மயங்கி உன்னை சேர கொடுத்து அந்த 32 அழகிலே ஒரு அழகு குறைந்து ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் பேடியாக போகணும். அன்றை மடிவிலே யானைக்கால முதலை பற்றியதே ஆண்டவா. அந்த முதலையை காப்பாற்றி அந்த முதலைக்கு மோட்சத்தை கொடுத்தாயே. அந்த யானையை காப்பாற்றி முதலைக்கு மோட்சத்தை கொடுத்தாயே ஆண்டவா. அதே போல என்னை காப்பாற்று கடவுள் ஆபத்தில் சிக்கிருக்கிறேன் ஆண்டவா. அந்த மாத என்ன பாஞ்சாலியாகப்பட்டவள் பாஞ்சாலிக்கு
மாலாத துயில் குளித்தாயே ஆண்டவா நாராயணா கோவிந்தா. அப்போது அபயம் என்று கண்ணு சிந்து சிந்து கதறி அழுதாளே பாஞ்சாலி. அவளை காப்பாற்றுகிறதை போல என்னை காப்பாற்று இறைவா. நான் 1000 உன்னை பேசியிருந்தாலும் 1000 தவறு நான் செய்திருந்தாலும் என்னை ஆணிலும் இல்லாத பெண்ணிலும் இல்லாத 32 அழகு படைத்த இந்த விஜயனை ஒரு பேடியா செய்து விட்டு போய்விட்டாலே இறைவா. என்னை காப்பாற்று கடவுளே நாராயணா கோவிந்தா. ஆண்டவா கோவிந்தா வைகுந்தா நாராயணா எங்கள் ஆளில மேல் பள்ளி கொள்ளும் ஆதிநாராயணா சாமி சோதி புராண எங்கள் ஆளில மேல் பள்ளி கொள்ளும் ஆதிநாராயணா சாமி சோதி புராண எங்க மாமா இருக்கிற அன்று தூணிலே நரசிம்மம் அவதாரம் எடுத்து அந்த பிறகு நாதனாகப்பட்டவன் என்ன கேட்கிறான். ஏ ஹரி ஹரின்னு சொல்றியே அந்த ஹரி எங்க இருப்பான்னு கேட்கிறான். அதுக்கு பிரகநாதன் என்ன சொல்றான் தெரியுமா? என் கடவுள் மண்ணிலும் இருப்பார், விண்ணிலும் இருப்பார், காற்றிலும் இருப்பார், மேட்டிலும் இருப்பார், கல்லிலும் இருப்பார், குகையிலும் இருப்பார், தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். சொன்ன உடனே இந்த தூணில் அந்த ஹரி இருப்பானா அப்படின்ட்டு கதாவை எடுத்து ஓங்கினான். தூணை அறிந்தவுடனே அந்த இரணியனை அழிப்பதற்காகவே நரசிம்ம அவதாரம் எடுத்து வந்த அந்த பிரகநாதன் துயரை தீர்த்து அந்த இரணியனை உடல் கிழித்து அந்த இரணியனை காத்த இரணியனை அழித்து அந்த பிரகநாதனை காத்ததை போல் என்னை காக்க வேண்டும் நாராயணா கோவிந்தா. மைத்துனா மாமா டேய் பரந்தாமா மந்தானா மைத்துனா என் மச்சான் இப்பதான் இந்த தேவலோகத்தை ஆட்சி செய்து கொண்டு நல்லா இருப்பான்னுக்குது. ஒரு பக்கம் நல்ல கலரா இருக்கிறான்டா. எப்பா சரிண்ணா சொல்றாங்க ஓடுற நாய் கேட்டா முடுகிற நாய் கொண்டாட்டமா அந்த மாதிரி இப்ப நான் கேவலம் பாக்குறது என் மாமனுக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எப்பதான் என் மனசு குழு குழுன்னுது. ஒட்ட பையன் மாடாடு மேய்ச்சவன் எட்டையன் மட்டையன் கிட்ட போனா மப்பு கவுல இருக்குதான். அதுவும் டுர்ரா அதுக்கு நாய இவன் சப்போர்ட் டுர்ரா டுர்ரு. நானு என்ன பக்கம் நீ அதே செய்ய நல்லா இருக்கும். வா மாமா நான் செய்த பீலை போருப்பா மாமா. அதையெல்லாம் பொறுத்து மாமா என்னை காப்பாத்து மாமா காப்பாத்து. நான் யாரு என்ன சொன்ன அடாது மெச்ச பண்ணு சொன்னையே நன்னை அடாது மெச்சம் என்று சொன்னாயே அந்த அங்கே போனது என்ன மாமாவே. ஆடாடு மேய்ச்சவன் மாடாடு மேய்ச்சவன்னு சொன்னையே அப்ப எங்கடா போச்சு இந்த மாமா? மாமா நான் எத்தனை தெரியாது சொன்னாலும் எத்தனை நாள் வாழ்க்கையில எத்தனை பாவங்கள் செய்தாலும் இதெல்லாம் பொறுத்து எத்தனையோ பேரு காப்பாற்றிருக்கிறேன். அதை போன்ற ஒரு துரும்பா என நினைத்து என்னை எப்படியாக காத்தாலும் ஒரு செயல் கைவிட்டாலும் ஒரு செயல் மாமா. அது மட்டும் இல்ல மாமா நான் எத்தனை பேரு பெண்களை காட்டி கொடுத்துருக்கிறேன் மாமா. உடனடியாகவே அந்த பெண்களை காட்ட பெண்களை நீ கூட்டி கொடுத்துருக்கிறேன் மாமா. கூட்டி கொடுத்துற சொல்றேன் நான் இங்க வந்து வேற என்ன பண்றோம்? நான் இந்த மாதிரி எத்தனை பேரை காட்டி கூட்டி கொடுத்துறேன். நாட்டுல இருக்கிற பொண்ணுங்க என் மேல தப்பிக்கிட்டு விடுறா மாமா. அட என்னாலும் ஆகாது எனக்கு ஒன்றும் தெரியாது
சாபத்தை கொடுத்திருந்தா என்னால போக முடியும். நீ போய் அந்த பெண்ணிடத்தில் சாபத்தை வாங்கிட்டு வந்து மாமா என்னை வந்து காப்பாத்தணும் பண்ணின்னு எனக்கு இப்ப காப்பாத்துன்னு சொன்னா என்னால எப்படி முடியும்? மாமா எப்படியாவது உன்னால ஆக்களும் நீயே உலகத்தில் அழித்தலும் நீயே மாமா. நீ காப்பாத்துனா நான் கண்டிப்பா நான் உன்னால எதுவும் செய்ய முடியும். இப்போ காப்பாத்தலன்னு இந்த பேடி ரூபத்தில் சென்றால் ஒரு நாளைக்கு 18 நாள் பாரதம் நியமித்தால் என்னை பார்த்து எவன் மதிப்பான்னு சொல்ல மாட்டான் அப்படின்றான் என் மைத்துனை. சரி, நீ ரதத்தை பூட்டி கொண்டு செலுத்தி போனால் நான் வில்லை ஏந்தி கொண்டு நான் தேர்தட்டில் நின்று நான் சமர் செய்தால் என்கிட்ட எவனா ஒரு ஆம்பளை சண்டை போடுவேனா? ஒரு ஆளு அந்த நாட்டில் இருக்கிற பொம்பளைங்க தான் வருவாங்க. சண்டை போடுறது போக மாட்டான். அதனால இதுக்கு எப்படியாவது ஒரு வழி தேடுமாப்பா. காரணம் இல்லாமல் காரியங்கள் விற்காது. அடிச்ச கைதான் அணைக்கும். அதனால உன்னை அடிச்சது யாரு? அடிச்சது ஊர்வசி. ஊர்வசி. அந்த ஊர்வசி இடத்தில் சென்று இதற்கு தகுந்த வழிகளை கேட்டேனதான் அவன் சொல்லுவான். ஓஹோ, மறுபடியும் நம்ம காலத்தை பதில் அவன் காலில் தான் போய் கொள்ளணும். அதனால அவளை நீ சொன்னது தவறு. ஒன்னும் இல்லை, இப்ப சன்னியாசி உருவத்தில் இருக்கிற வர்றேன்னா முடிஞ்ச உடனே இந்த பாரதம் முடிஞ்சா இல்லைன்னா இந்த சன்னியாசி உருவம் போன உடனே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா என் தந்தைக்கு முறையாக இருப்பதனால் சித்தி ஆச்சே நீ அப்படின்னு தெளிவா சொல்லி இருக்கலாம். நீ அடிச்சப்பார் ஒரு அடி, அந்த அடியால் அவன் மனதானது வேதனைப்பட்டு உமால் சாபத்தை விட்டுட்டான். அதனால போய் அவள் இடத்தில் கேளு, நான் பின்னாடியே வரேன், என்ன சொல்றாளோ பார்க்கலாம். ஓ ஆகட்டும். அம்மா தாயே, என்னை சாபம் மாறாமல் காரும் பெண்ணிலும் இல்லாத பேடியா நிற்கின்றேன். இந்த சாபத்தை நான் எப்படி தீர்ப்பது? நான் இந்த உலகத்தில் எப்படி பேரழகன் என்று நான் பேர் வாங்குவது? கை தட்டி நினைப்பாங்க, சிரிப்பாங்க. ஆமா, இந்த சாபத்தை மாற்றமா? ஆமா, அப்படி சொல்லியா? கொஞ்ச நேரம் அங்க இரு, நான் மாத்துறேன். கொடுத்த சாபம் சரியானதுதான். சரி, வணக்கம். நாராயணன் நீ தானே? நான் தான். பரவாயில்ல. ஓ, கொஞ்சம் சமாளிச்சுக்கலாம். என்னாச்சு? கொஞ்சம் என்ன கேட்டான்? ஆமா, கேட்டான். ஆனந்தரியா காலை வச்சு ஆத்தாள் மூணு அவதிப்பட்ட கதையா உடனே பண்றான். அவன் என்ன சொன்னான்? மாடாடு வெட்டுவன், மட்டாடு வெட்டுப்பட்டவன் சொன்னான், மூடிகள்ல தூங்குவன் அப்படின்னு சொன்னான். ஆமா, அப்ப என்ன சொன்ன? எப்படி ஆகிடும் அவ எப்படி ஆகிடும் மாடி தூங்கணும். ஆமா, அதற்காக நீ ஒரு வயசுமா அப்படின்னு சொன்ன. போய் பார்த்தேன். அடுத்த நேரத்துல ராத்திரி நேரத்துல 3 வருஷம் போயிட்டு நான் போய் பார்த்தேன். அவங்க பார்த்தா உடனே கட்டி ஆளுங்க செய்யலான்னு கேட்டேன். நான் ஒண்ணு கட்டி முடியாது அப்படின்னா உடனே சாபத்தை கொடுத்தேன், வேடியா போக வேண்டும் என்று. சரி, நான் தான் சொன்னேன், அவங்களுக்கு சொல்லிடாத. ஆமா, அல்பைக்கு வாழ் வந்தா அர்த்தராத்திரில குறப்பிடிப்பான். அந்த மாதிரி போட பிடிச்சி கொழுப்பு கொண்டு இருந்தாங்க. புது இந்திரன் மரியாதை இல்லாத மப்பு கவுல் அடிக்குதான். மப்பு கவுல் அந்த நாள் இப்படியே இருக்கட்டும். எத்தனை நாள் அந்த மப்பு கவுல்ல அந்த ஆட்டோட பாலை எடுத்துட்டு வந்து அந்த வனத்துல இருக்கும் போது கொடுத்திருப்பேன். அந்த நன்றி பேசுறான், நன்றிக்கு அர்த்தம். அந்த பெருமை அறியாம ஆமா. சரி, அப்பா நீ கொடுத்த சாபம் கொடுத்த மாதிரியே இருக்கட்டும். ஆனா அவன் எப்பொழுது நினைக்கிறானோ அப்ப மட்டும் அந்த உருவம் வர மாதிரி அந்த சத்தியத்தை மாட்டி கொடுக்கிறான். சாபத்தை எங்க அப்பா நாராயணன் என்ன சொல்றாரு? அம்மா, அந்த சாபம் கொடுத்துட்டு போயிட்டு போக கூடாது. எப்போ நினைக்கிறாரோ அது வரணும் போகணும் அப்படின்ற சாபத்தை மறு சாபமா கொடு அப்படின்னு நீ சொல்ற. அருளை
அப்பா ஆ, நீ சொன்ன பிரகாரமே. பிரகாரம் ஆனா ஆ. அந்த ஆளு மறுபடியும் ஆளும் கொண்டு போய் ஆ, காலையில மண்மை கொண்டு போறான். ஒருத்தருக்கு பட்டாதான் அந்த பட்டையோட வேதனை தெரியும். இப்ப இவன் பட்டுட்டான். மாதிரி சாபம் கொடுக்கல ஆ. நம்பி கொடுத்துடாமா கொடுத்தா ஆ. மறுபடியும் கொஞ்சம் தூக்கிட்டு என்ன பண்றது? அத்தை பையனாச்சு தங்கச்சி வீட்டுக்காரன் ஆகி போச்சு. பொறுத்துதான் அவனுக்கு பொண்ணை கொடுத்தும் பொறுத்துதான் போகணும். ஒண்ணுக்கு 2 பொண்ணை கொடுத்துருக்கிறோமே, சரி. அதனால பொறுத்துதான் போகணும். அதற்காக ஆ. ஐயா அம்மா. ஐயா பெரியாகும் ஆ. உனக்கு மாதிரி சாபம் எங்க அப்பா கொடுத்து சொல்லிட்டாரு. ஓஹோ, மரியாதை புறத்தாக்கப்படாது. இந்த உருவமாகப்பட்டது எப்போ நீ நினைக்கிறாயோ அப்ப வர வேண்டாம். அப்ப வரும் மறுபடி போனா போயிடணும். போனா போகும் ஓஹோ. ஆனா வரும் ஆ. மரிசாபம் இல்ல தர ஆகட்டும். பெற்றுக்கொள்ளும். மாமா, எல்லாமே ஒத்திரி விளையாட்டு. ஆனால் துரியோதன கட்டளை 13 வருஷம் ஒரு வருடம் முகமறைவாக இருக்க வேண்டும், கழிக்க வேண்டும். அப்படி கட்டளையிட்டானே, அப்போது இந்த வடிவாகப்பட்டது அந்த ஓராண்டு முகமறைவாக இருக்கிற போது இந்த பேடிப்பட்டை எப்ப வாங்க சொல்லுமோ வரும். அப்ப அந்த 1 வருஷ காலம் இந்த பேடிப்பட்டம் உனக்கு தேவை. அதனாலதான் இந்த காரணம் இல்லாமல் ஒரு காரியங்கள் நடக்காது. அதனாலதான் அந்த தேவலோகத்தை 3.25 நாடுகளை ஆட்சி செய்தது நீ அதற்காகத்தான். அந்த பேடியாக சாபம் கொடுத்தது இதற்காகத்தான். ஆகட்டும். வெள்ளாட தேசத்துக்கு செய்யும் போது அது உனக்கு உதவியா இருக்கும். ஆகட்டும் மாமா. சரி. ஓகே. இப்படியாக ஒன்றே பகவான் பார்த்தார் அர்ஜுனன் சேர்ந்தார். இப்படியாக அர்ஜுனன் தேவப்பட்டம் ஊர்வசி சாபம் நாடகம் இதோடு விட்டது. நாடகத்தை ஆடிவேர்களும் பாடினவர்களும் கண்டிப்பா பார்த்து வருகிற சாலை கேட்கிறோம். கிடைக்கிறது விடைபெறுகிறோம். ராத்திரிக்கு இந்த நாடகத்தை என்ன ராத்திரிக்கு இந்திய உபதாரம் கர்ணமோட்சம் நாடகம் ராத்திரி நாடகம் கர்ணமோட்சம் சத்தான் கர்ணன் தீபத்தா கல்லூரி ஆண்டாள் கர்ணன் மாணவத்தை அற்புதத்தா கல்லூரி என்ற நாடகம் நாடகம் விடைபெறுகிறோம். நன்றி வணக்கம். அனைவருக்கும்